அனைவரும் பின்னாடி நிற்க வேண்டும். மதுரை என்றால் என்ன? யாரோ ஒருவர், ஒரு அரசியல் கட்சிக்காரர், ஒரு அமைச்சர் சொல்றார், நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று மதுரையிலே சொல்லுகிறார். யாரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. மதுரைன்னா என்ன? வரலாறு பத்தி பார்ப்போம் வாங்க. மதுரை என்றால் பாண்டிய மண்டலம். இந்த பாண்டிய மண்டலத்தினுடைய வரலாறை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தளவாய் அரியநாத முதலியார், தொண்டை மண்டல சைவ வேளாளர் தளவாய் அரியநாத முதலியார் அவர்கள் மதுரையை கட்டி ஆண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தளவாய் அரசர். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த அரியநாத முதலியார் வம்சாவளியை சேர்ந்தவர் தான் இங்க இருக்கக்கூடிய பி.டி. ராஜன் அவர்கள். பிடிஆர் கை தட்டுங்க. அரியநாத முதலியார் தான் இங்கு மதுரையையும் திருநெல்வேலியும் கட்டி ஆண்ட ஒரு தளவாய். கிருஷ்ணராயர் விஜயநகர அரசுக்கு கிருஷ்ணராயரை கொல்ல வரும்போது பிஜேபி சுல்தானை தலையை வெட்டி யார் மேலோட கையை தலையை கொண்டு வந்து போட்டவர். மாலிக் கபூர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை இடித்து தரமட்டமாக்கும் பொழுது 1000 கால் மண்டபம் மீனாட்சி திருக்கோயில் மதுரை மீனாட்சி யார் கட்டியது? அரியநாத முதலியார் கட்டணும். 1000 கால் மண்டபம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் 1000 கால் மண்டபத்துக்கு கட்டது யார்? அரியநாத முதலியார். இன்னைக்கு அந்த வம்சாவளியிற்கு இன்னைக்கு கோயில்ல அரங்காவோட உரிமை கிடையாது. அதே கஷ்டப்பட்டு போராட்டத்தை பிடிஆர் வாங்கினார். நம்மளுடைய யூசப் கான் சொல்லப்படுற நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரர் யார் சொல்லுங்க? மதுரையை கட்டி ஆண்ட மருதநாயகம் பிள்ளை. மதுரை மட்டுமல்ல, திருநெல்வேலி சீமையும் கட்டி ஆண்டவர் நம் மருதநாயகம் பிள்ளை. வீரத்தால் தோற்கடிக்க முடியவே முடியாது, சூழ்ச்சியால் தோற்கடித்தார்கள், முதுகுல குத்தி தோற்கடித்தார்கள். ஒரு வேளாளனை, ஒரு முதலையார, ஒரு பிள்ளைய நேருக்கு நேர் நின்று நெஞ்சில குத்தி வீழ்த்ததா சரித்திரமே கிடையாது. முதுகுல குத்துறதுதான் சரித்திரம். இந்த மருதநாயகம் பிள்ளையை வீழ்த்தி அவரை தூக்கில் போட்டு அவர் உடம்ப பீஸ் பீஸா வெட்டி தான் அவரை வீழ்த்தினாங்க. அடுத்து மதுரை என்பது ஒரு முதலமைச்சருடைய மாவட்டம். மதுரை என்பது ஒரு சிஎம் ஒரு தொகுதி. மதுரையில் இருந்து சிஎம் ஆக கோட்டைக்கு போனவர் தான் நம் நீதி கட்சியை சேர்ந்த பி.டி. ராஜன் அவர்கள். பி.டி. ராஜன் இந்த மதுரை மாவட்டத்துல உங்களுக்கு ஒரு முதலமைச்சர் இருந்திருக்கிறார், மறந்துடாதீங்க. நான் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். என் மாவட்டத்தில் அண்ணாதுரை சிஎம். மதுரைக்கும் இருக்கக்கூடிய பெருமை என்ன அப்படின்னா, உங்களுடைய மாவட்டத்திலும் உங்களுக்கு முதலமைச்சர் இருந்திருக்கிறார். அது ஒரு பெருமை. ஒரு நீதி கட்சியை கம்யூனிஸ்டும் காங்கிரசும் வீழ்த்திய பிறகும் கூட ஒரு முதலமைச்சரா இருந்தவர் நீதி கட்சியை திரும்பவும் 44க்கு அப்புறம் நடத்தி ஒற்றை எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டர், ஒரு சிஎம் 120 எம்எல்ஏ போனவர் ஒரே ஆளா போய் நின்று வாதாடக்கூடியவர் தான் பி.டி. ராஜன் அவர்கள். இப்ப சொல்லுங்க, யாரு ஆண்ட பரம்பரை? யார் ஆண்ட பரம்பரை? நம்ம தான் ஆண்ட பரம்பரை.